அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிஃப்டி சென்ற வாரம் எப்படி இருந்தது, அடுத்த வாரத்தோட இம்பேக்டட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதற்கு நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவும் இல்லாமல் சந்தை எளிமையாக நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. சந்தையை நம்ம நிறையா எதிர்பார்க்கிறோம். சந்தையில் அவ்வளோ விஷயங்கள் இல்லை. நமக்கு ஏற்ற விஷயத்துக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். நம்ம உலக நிலவரம், கண்டிப்பாக உலக நிலவரம் தெரியணும். ஆனால் உலக நிலவரத்தோட தன்மை தெரிந்து மட்டும் நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா ஏதான பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். உலக நடப்புகளோட விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அது இல்லை. ஆனால் இதைவே ஒன்று நம்ம பார்த்து முன்கூட்டியே நம்ம தீர்மானித்து கொண்டு இருந்தால் சந்தையில் வியாபாரம் செய்ய முடியாது. சந்தையில் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய டேட்டாஸ், தகவல், அதன் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கொண்டாலே போதும். இது பார்த்திங்கன்னா ஏதேனும் நியூஸ் செய்தி இருக்கும்போது தான் மார்க்கெட்டோட ரேஞ்ச் மிக பெரிதாக இருக்கும். அப்போ அந்த ரேஞ்ச் பெரிதாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது எல்லாம் நம்ம முன்கூட்டி தீர்மானிக்கணும். அப்போ செய்திகள் அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டாம், இங்கே மட்டும் தீர்மானிங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது முரண்பாடாக இருக்கே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை. நம்மளுக்கு மார்க்கெட்டில் இருக்கிற டேட்டாஸ், இப்போ என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கிற டேட்டாஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான். இப்போது ஒரு வாரத்தின் ரேஞ்ச் என்ன, ஒரு தினத்தின் பயணம் என்ன, ஒரு மாதத்தின் பயணம் என்ன, இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு தினத்தோட பயணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு 100 முதல் 150 புள்ளிகள் தான் இருக்கும் எப்போவுமே சராசரியாக. இந்த மிகைப்படுத்தின மதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஒரு 200 புள்ளிகள் இருந்து 300 புள்ளிகள் போகும். இந்த 200 புள்ளிகள் டு 300 புள்ளிகள் அப்படிங்கிறது ஒரு வருடத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சில காலம், ஒரு 20 வர்த்தகம், 60, 30 வர்த்தகம். 30 வர்த்தகங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். 20 வர்த்தகம் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், ஒரு நாளோட பயணம் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ திங்கக்கிழமை பாருங்கள், இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம் 190 புள்ளிகள் இருந்திருக்கு. அதே மாதிரி மே 31ஆம் தேதியோட பயணத்தில் பாருங்கள், அதுவும் அதே அளவு தான், 170 புள்ளிகள் நம்மளுக்கு இருந்திருக்கு. ஜூன் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹையுக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 200 புள்ளிகள் அப்படிங்கிற அடிப்படையில், 210 புள்ளிகள் அடிப்படையில் நம்மளுக்கு இருந்திருக்கு. அடுத்து ஜூன் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹையுக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் 200 புள்ளிகள் இருந்திருக்கு. ஜூன் 3ஆம் தேதி பாருங்கள், ஹையுக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் வெறும் நம்மளுக்கு அதுவும் ஒரு 200 புள்ளிகள், 230 புள்ளிகள் பக்கம் இருந்திருக்கு. அப்போது இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயணம் அனைத்துமே 200 புள்ளிகளுக்கு பக்கமாக இருந்திருக்கு. ஆனால் ஒரு வாரத்தின் பயணமே நம்மளுக்கு இங்கே 355 புள்ளி தான். அப்போது இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, அப்போ மார்க்கெட்டோட மூமெண்ட்டும் டெய்லி 200 பாயிண்ட்னா டெய்லி 200 பாயிண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸிலிருந்து ஒரு 200 பாயிண்ட் ஏறிட்டே இருந்திருந்தா 5 நாளைக்கு 1000 புள்ளிகள் ஏறி இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, இருக்கிற இடத்துலையே இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஒரு திரைப்படத்தில் சொன்ன மாதிரி பருத்தி மூட்டை இங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் சந்தையோட பயணம் ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கு, ஆனால் இருக்கிற இடத்துலையே இருந்திருக்கு. அப்போது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆப்ஷன் பையர்களுக்கு உண்டான தன்மையை விட ஆப்ஷன் ரைட்டர்களுக்கு உண்டான தன்மை தான் ஜாஸ்தி. ஆனால் 200 புள்ளிகளோட மூமெண்ட்டு அப்படிங்கும்போது நீங்கள் சரியாக இந்த ஹையில் போய் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தா இந்த 200 பாயிண்ட், இதே இந்த லோவில் போய் கரெக்டாக கால் ஆப்ஷன் எடுத்திருந்தால் இந்த பாயிண்ட், இப்படித்தான் இருக்கணும். ஆனால் இது கரெக்டாக இதுதான் தீர்மானித்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இதுக்குத்தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போது கரெக்டாக சப்ளை ஜோன் அப்படிங்கிற ஹைங்கிற இடத்துல போயிட்டு நம்ம புட் ஆப்ஷனும் கரெக்டாக லோவில் போய் கால் ஆப்ஷன் எடுக்கணும். அப்போ இது எப்படி தீர்மானிப்பது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற சூட்சமே. அப்போ இதற்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, டெய்லி ரேஞ்சு தேவைப்படுது, அப்புறம் ஆப்ஷன் அட்டவணை நம்மளுக்கு தேவைப்படுகிறது. அடுத்து
நம்மளுக்கு பாருங்க 355 புள்ளிகள் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 177 புள்ளிகள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சராசரி. அப்போது மார்க்கெட்டோட ஹையுக்கும் இந்த லோவுக்கும் மொத்தம் 355 புள்ளியில் வந்துட்டு 177 புள்ளிகள். அப்போ இந்த ஹையில் இருந்து 177 புள்ளிகளை கழிச்சோம்னா நம்மளுக்கு 16,620 அந்த ரேஞ்ச் வரும். அப்போ 16,620 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கீழே சந்தை முடிவுற்றிருக்கு. அதாவது இந்த ரேஞ்ச் மொத்த ரேஞ்சோட அதற்கு கீழே தான் இப்போ சந்தை முடிவுற்றிருக்கு. சாரி, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிருக்கு. 16,628 16,761 கேப் அப். இது பார்த்தீங்கன்னா கடந்த 4 வர்த்தகத்தின் அதனுடைய ஹைக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. இப்போது ஷார்ட் அடித்தவங்க பயந்திருந்தால், பயம்ங்கிறத ரொம்ப முக்கியம், இங்கே கால் ரைட்டர்ஸ் பயந்திருந்தால் சந்தை நல்லா மேலே போயிருக்கு. அப்போது கால் ரைட்டர்ஸ் பயப்படவே இல்லை, கால் பையர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல கால் ரைட்டர்ஸ் பயந்தாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்தையோட ஓப்பன் 16,761, அந்த 16,761 மட்டுமே லோவாக இருந்திருந்தால் கால் ரைட்டர்ஸ் பயந்துருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, 16,761 வெறும் 30 புள்ளிகள் தான் சந்தை மேலே போயிருக்கு. அப்போ 16,761க்கு கீழே இருந்திருந்தாலே என்ன அர்த்தம், சந்தை வந்து ப்ராஃபிட் புக்கிங் வரக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்துடுச்சு. அது போக இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், 16,800 காலும் 16,700 புட்டும். அப்போ 16,700 விசஸ் 16,800 போட்டி போடுறாங்க. இது புட்டு, இது கால். இவங்களோட நடுநிலை அப்படின்னு எடுத்துட்டா 16,750. அப்போ 16,750க்கு மேலே நிலை பெறுவதும் 16,750க்கு மேலே நிலை பெறுவதும் இதுதான் இந்த போட்டியோட அடையாளமே. அப்போது இந்த போட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க, 94 ரூபா இருக்கிற 16,800 கால் ப்ரீவியஸ் க்ளோஸ், 16,700 புட் ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 214. அப்போ இதனுடைய போட்டி இவங்க 2 பேர்த்தோட போட்டியில் யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ 16,700 புட்டு தோல்வி அடைகிற, பலவீனம் அடையாமல் 16,800 காலால் மிகைப்படுத்தி செல்லக்கூடிய வாய்ப்பு அங்கே தடைப்படுது. அப்போ இவர்களுடைய பலவீனத்தை நம்ம அறியணும். அது வந்து எப்படி இம்பேக்டட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் முரண்பாடு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இது வெள்ளிக்கிழமை ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டோம் நம்ம. ஏன்னா கேப் அப் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த கேப் அப்பை ஃபில் பண்ணி நம்மளுக்கு க்ளோசிங் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு கம்பல்சரி ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் அட்டவணையில் ஒரு முரண்பாடு என்னென்னா, நம்மளுக்கு 16,800 கால் அப்படிங்கிறது ஓடிஎம் கால், 16,700 புட்டுங்கிறது இந்த மணி புட் ஆப்ஷன். அப்போ இந்த மணி புட் ஆப்ஷன் அதிகமான வர்த்தம் ஆயிருக்கு. அடுத்து அவுட் த மணிங்கிறது 17,000 கால் 16,500 புட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த 16,700 புட் ஆப்ஷன் தான் அதிகமான வர்த்தகம் போது, அதற்கு கீழே சந்தை 16,584ங்கும் போது இது வந்து 90% நம்மளுக்கு வந்துட்டு கேப் டவுன் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. கேப் டவுன் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு குறைவு. ஆனால் 10% வாய்ப்பு, அந்த 10% வாய்ப்பு எதற்காகனா சந்தை ப்ராஃபிட் புக்கிங்கில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு, மார்க்கெட் வந்து 16,800 காலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. சந்தை வந்துட்டு கேப் அப் ஆனதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கொடுத்ததை, அந்த வாய்ப்பை தக்க வச்சு மார்க்கெட் அங்கேருந்து மேலே போயிருக்கணும். அந்த வாய்ப்பை தவற விட்டது. அந்த வாய்ப்பை தவறதுனால ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த முரண்பாடில் சந்தை 16,500 புட் ஆப்ஷன்னால் இது 106 ரூபாய்னால 16,400 16,500 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மிகைப்படுத்தின மதிப்பு பார்க்கணும். மிகைப்படுத்தின மதிப்பு கால் சைடு வந்துட்டு குறைவாக தான் இருக்குது, புட் சைடும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் ஒரு பெரிய மூமெண்டம் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் குறைவு தான். அப்போ இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இது 16,600 கால் அண்டு புட் அவங்களுடைய ஸ்டர்டல் அடிப்படையில் பார்க்கும்போது 16,600 புட் ஆப்ஷனோட பயப்படக்கூடிய இடம்
16,600 புட் ஆப்ஷன் பயப்படக்கூடிய இடம், அதுதான் வந்து மார்க்கெட்டோட சப்போர்ட் லெவல். 16,600 புட் பார்த்தீங்கன்னா 145 ரூபா. அப்போ 16,455. அதே 16,600 கால் பயப்படக்கூடிய இடம் 16,750. இந்த லெவலில் தான் இந்த 2 ஸ்ட்ரைக் பயப்பட போகிறாங்க. இவர்கள் பயப்படாத வரை சந்தை இதற்குள் உள்ளடக்கமாகத்தான் வியாபாரம் நடக்க வாய்ப்பாக இருக்கும். அப்போ இவர்கள் 2 பேருமே சேர்ந்து பயணிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் பயப்படக்கூடிய இடம் 16,305 16,895. அப்போ இதுக்குள்ளே தான் சந்தை இருக்க போகிறது. அப்போ சந்தை வந்து திங்கட்கிழமை ஆரம்பம் எங்கே நடைபெறுதோ அதிலிருந்து தான் ரேஞ்ச் கிரியேட் ஆக போகுது. இப்போது நம்மளுக்கு வந்துட்டு மிகைப்படுத்தின மதிப்பு கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்துட்டு 100லிருந்து 150 புள்ளிகள் தான் ரேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்போ 100 to 150 புள்ளியோட ரேஞ்ச் அடிப்படையில் அதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை நம்ம வியாபாரம் செய்ய முற்படணும். அப்போ 16,705 ரெசிஸ்டன்ஸ், 16,750 ரெசிஸ்டன்ஸ், 16,802 ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் லெவல் 16,497, 16,455, 16,394. அப்போது சந்தையோட இந்த வாரத்தோட துவக்கம் 16,528, அதற்கு மேலே தான் சந்தை முடிஞ்சிருக்கு. அப்போ இதனுடைய லோ, அப்போது இந்த வாரத்தோட லோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் லெவலாக மாறிடும். 16,438 அண்டு 16,527 நம்மளுக்கு ரொம்ப முக்கிய லெவலாக இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ நிறுவனம் மற்றும் ஜிபிள் நிறுவனத்தின் மூலிமா டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் எங்ககிட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஏஎம்சி வராது. பெர் ஆர்டர் ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். பெர் ஆர்டரில் நீங்கள் எத்தனை லாட் போட்டாலும் ஒரே ப்ரோக்கரேஜ் தான் உங்களுக்கு இருக்கும். அதனை பற்றி விவரம் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.